ஹாய் காய்ஸ், அன்னம் சீரியல்ல நிலாவை காப்பாத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிற போராட்டம் தான் வந்து இப்ப ரொம்பவே பெருசா போய்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் விஜய் விக்ரம் ரெண்டு பேருமே சுயநினைவு இல்லாம இருந்த நேரத்துல விஜய் பாத்தீங்கன்னா ஒரு வழியா வந்து கண்ணை முழிச்சிட்டாங்க. ஸோ கண்ணை முழிச்ச உடனே கேட்ட விஷயம் வந்து தன்னோட குழந்தை நிலா வந்து எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. ஸோ எவ்வளவோ தூரம் அவங்கள வந்து சமாதானப்படுத்த பார்த்தாலுமே விஜய் சமாதானம் ஆகிற மாதிரியே வந்து தெரியல. ஏன்னா தன்னோட குழந்தை நிலாவை இன்னும் வரைக்கும் அந்த குழிக்குள்ள இருந்து யாருமே வந்து காப்பாத்தல அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டு ரொம்பவே அவங்க பாத்தீங்கன்னா கத்தி அழுத கோவப்படுறாங்க. ஒரு சின்ன குழந்தைய இன்னும் வரைக்குமா யாருமே வந்து காப்பாத்தல, அவளை காப்பாத்துறதுக்கு என்னதான் நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாத்தீங்கன்னா கோவப்படுறாங்க, அழுகுறாங்க, என்னென்னமோ வந்து சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு வேற வழியே இல்லை. என்ன பண்ணாலுமே நிலாவை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் வந்து மனசுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அண்ணமும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரம்யா வேற தேவையில்லாம இந்த சரவணன் வந்து தொல்லை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகளை வச்சு கடத்தி வச்சுட்டா. அந்த ஒரு பிரச்சனை வேற வந்து இங்க அண்ணமும் கார்த்திக்கும் ரெண்டு பேருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே இந்த ரம்யா ஏதோ ஒரு பிளான் பண்ணி தன்னுடைய ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னைக்குமே அதே மாதிரி பெரியதானா கண்டிப்பா வந்து கடத்திருந்து அவளாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு அந்த பிரச்சனையை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகவும் குழந்தை நிலாவை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு தான் அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சரியா பாத்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி வந்து இருக்க போகுதுங்க. இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாவே இருக்க போகுது. ஏன் அப்படின்னா மழை வந்து லைட்டா தூறுனா பரவாயில்ல, நம்ம குழந்தைய காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல மழை வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு, விடாம பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ரெஸ்கியூ டீம் உள்ள இறங்குறது ரொம்ப ரிஸ்க். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்திலேயே பரவலா மழை பெய்ய பெய்ய கீழே இருக்கிற அந்த இடமே பாத்தீங்கன்னா நிரம்பி வந்துடும். அதுலயே வந்து ஏன்னா போறதுக்கு தண்ணி போறதுக்கு இடம்லாம் வந்து அங்க இருக்காது. ஏன்னா கீழே ரொம்ப தூரத்துல குழியில இருக்கிறதுனால தண்ணி அங்கேயே தேங்க தேங்க அந்த குழந்தை அதுலயே மூழ்கி இறந்து போறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டமாகறாங்க. என்ன சார் நீங்க இவ்வளோ அசால்ட்டா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்த நம்மளுமே வந்து எப்போ இருந்தும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போ என்னடான்னா வந்து மழை வந்துருச்சு அப்படின்னா இப்படி குழந்தை இறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அண்ணமும் கார்த்தியும் கேட்குறாங்க. நான் இருக்கிறத தான் மேடம் சொல்றேன், என்னால என்ன பண்ண முடியும், நீங்களே பாருங்க, நம்மளுமே எல்லாமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா நம்மளால எந்த முயற்சியுமே பண்ண முடியல. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற நேரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். மழை வந்து அதிகமா பெய்யறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த குழந்தைய காப்பாத்தினா மட்டும்தான் உண்டு. அதுக்கப்புறம் நம்மளால கண்டிப்பா அந்த குழந்தைய வந்து உயிரோட காப்பாற்றவே வந்து முடியாது, அதுக்கு வாய்ப்புமே ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கட் அண்ட் ரைட்டா அடிச்சு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளால மழை வந்து எப்படி பெய்யும் எப்படி பெய்யாது அப்படின்னா வந்து அனலைஸ் பண்ண முடியாது. திடீர்னு மழை வரும், திடீர்னு லைட்டா தூரும், இல்லைன்னா பரவலா மழை வந்து இன்னைக்கு பெஞ்ச மழை நாளைக்கு வரைக்கும் விடாம கூட பெய்யும். அப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி வந்து அதை அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு நேரம் வரைக்கும் மழை பெய்யாம இருந்ததே ரொம்பவே அதிசயம் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா இது, இவங்க இன்னும் வரைக்கும் நிலாவை காப்பாத்தாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காகமா இவங்க இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திக்கிட்டே வந்து இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க இருக்கிறவங்க பக்கத்துல ஒரு நாகம்மா கோயில் இருக்கு, அங்க போயிட்டு நீங்க குழந்தைய காப்பாத்தணும்னு வேண்டிக்கோங்க, நிச்சயமா வந்து அந்த ஆத்தா உங்களுக்கு நல்லது பண்ணுவா அப்படின்னு சொல்றதுனால உடனே அங்க கிளம்பி ஓடி போயிட்டு பாத்தீங்கன்னா சாமி கும்பிடுறாங்க. நிறைய கேள்வி பாத்தீங்கன்னா விஜய் வந்து கேட்கறாங்க, என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு, எனக்கு ஏன் குழந்தை வேணும், எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன்னா கீழே குழிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த நாகம் தான் இருக்கு. ஒருவேளை அந்த நாகமே வந்து நிலாவை வந்து அப்படியே பிடிச்சிட்டு மேலே தூக்கி கொடுத்தா கூட வந்து யார் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேபி அப்படி நடந்தா கூட நல்லா தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பாம்பு வந்து நிலாவை எதுவுமே பண்ணாம இருக்கணும். யாராவது காப்பாற்ற போனாங்க அப்படின்னா அது ஏதாவது பண்ணாம அமைதியா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா நிலாவை தூக்கிட்டு வந்துடலாம் அந்த மழை பெய்யறதுக்குள்ள. அதுக்காக தான் எல்லாருமே போயிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்து உருகி உருகி பாத்தீங்கன்னா விஜய் வேண்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நிச்சயமா கடவுள் அந்த வேண்டுதலை வந்து சரி பண்ணதா வந்து போகுது. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம அண்ணன் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா கீழே இறங்கி நம்ம நிலாவை வந்து காப்பாற்றவே வந்து போறாங்க. ஸோ அதுதான் நம்ம அடுத்தடுத்து வந்து காட்ட போறாங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் வேற வழி கிடையாது. மழை வந்து ரொம்ப அதிகமா வர்றதுக்குள்ள நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே டைம் அந்த பாம்பு வந்து கரெக்டா அதே இடத்துல தான் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. இது ரெண்டுமே ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் இப்போ இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க முன் வந்து அதுக்கான ஒரு சரியான இதை செஞ்சா மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இப்போ நம்ம அண்ணன் வந்து ஒரு முடிவெடுக்க போறாங்க. இந்த குழந்தைய நம்ம வந்து கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும், இவளுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் அந்த குழிக்குள்ள வந்து போக போறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஒரு வழியா நிலாவை காப்பாத்திட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. சரி, கண்டிப்பா வந்து அது நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கறத யார் யார் நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க.
அண்ட் ரம்யா பண்ற விஷயம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கண்டிப்பா நீங்க அதையுமே வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான எபிசோட்ஸோட நாம உங்களை பார்க்கலாம்.